ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா நூடுல்ஸ் முட்டை போட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எந்த எண்ணெய் வேணும்னா நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எது வேணுமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்து ஒரு தட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வடை சட்டியிலே சமைக்கிற எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. தனித்தனியாக பிரிஞ்சு கண்ணாடி பதம் வந்ததும் இப்போ ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனதும் நூடுல்ஸ் மிதக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் இப்பி மேகி எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இங்கே கிடைக்கிற ஒரு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது 2 எடுத்திருக்கேன். அதில் மசாலா பாக்கெட் இருக்கும்ல, அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் உடச்சிக்கலாம். உடச்சிட்டு அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம சேர்த்த உப்பு, மிளகாய் தூள், வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். மசாலா பாக்கெட்லேயே மற்றதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டி வரும். நூடுல்ஸ் நல்லா பெருசாகி வரும். தண்ணி நல்லா சுண்ணதும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டு முட்டை போட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு நூடுல்ஸோடு நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை சேர்த்த மசாலா நூடுல்ஸ் ரெடி.